சூர்யா சார் இன்னைக்கு நம்ம வீட்டை தங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் கூட அவரால் நம்ம வீட்டை தங்க முடியாது. அதுவும் இல்லாம அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால நீ தேவையில்லாத கற்பனைகளையும் ஆசைகளையும் மனசுல வளர்த்துக்காத. அது உன் எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல, சொல்லிட்டேன். என்ன இப்பெல்லாம் இந்த காலனி ஆளுங்க ரோட்லயே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? டீசன்சியே இல்லாத ஆளுங்க. ச்சே. சூர்யா சார் எப்படிதான் இப்படி ஒரு இடத்துல இருந்து அனுவை செலக்ட் பண்ணாரோ? நல்ல வேளை சுபு சார் காணாம போனதுனால அனுவுக்கும் சூர்யா சாருக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. சுபு சார், என்ன ஆனாலும் வீட்டுக்கு வந்துடாதீங்க, நல்லா இருப்பீங்க. அனு, உன்னை எப்படியாவது ரிசைன் பண்ண வச்சிட்டேனா மீதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சார், நீங்களா? என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து நீங்களான ஆச்சரியமா கேக்குறீங்க? இல்ல, உங்களை காணோம்னு சொன்னாங்க. நான் நேத்தே வந்துட்டேனே. சூர்யா சாருக்கு தெரியுமே, உங்ககிட்ட சொல்லியா? வாட்? சூர்யா சாருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க உள்ள வாங்க மேடம். ப்ளீஸ் உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அனு, உங்க அப்பா தான் வந்தாச்சுல்ல? அப்புறம் எப்போ ஆபீஸ்க்கு வர போற? அனு, உனக்கு ஆபீஸ்க்கு வர இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட ஜாப நான் செஞ்சுதானே ஆகணும். நீ வராம ஏகப்பட்ட ஜாப்ஸ் பெண்டிங்ல இருக்கு. வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணலானா? உனக்கே தெரியும், நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி ஒருத்தர் ரிசைன் பண்ணாம இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்காக நான் உன்னை ரிசைன் பண்ண சொல்றேன்னு நினைக்காத அனு. நான் நம்மளோட ஆபீஸ் ரூல்ஸ மட்டும்தான் உனக்கு சொன்னேன். சூர்யா சார் கிட்ட இத பத்தி பேசிட்டீங்களா மேடம்? எங்க அனு, அவர் தான் பயங்கர பிஸியா இருக்காரே. ஒரு வாரம் ஆபீஸ்க்கும் வரமாட்டாராம். அவர் வாழ்க்கையில இப்ப நடக்கிற அளவுக்கு கஷ்டங்களும் வருத்தங்களும் நடந்திருக்காது. அதான் யார்கிட்டயும் சொல்லாம ஃபாரின் போயிருக்காரோ என்னமோ. ஃபாரினுக்கா? ஏன் அனு, உன்கிட்ட சார் சொல்லலையா? ஓ சாரி அனு, சூர்யா சார் உன்கிட்ட இப்பெல்லாம் எந்த இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? அனு, ஒரு விபியா சொல்றேன். நீ ஆபீஸ்க்கு வரலனா கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸ். உன்னோட இடத்துக்கு இன்னொருத்தரையும் என்னால கொண்டு வர முடியும். பட் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு உன் குடும்பத்துக்கு இந்த சம்பளம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். சோ யூ டோன்ட் வரி. நான் உன்னை வேலையை விட்டெல்லாம் தூக்கிட மாட்டேன். சரி, கிளியரா சொல்லு, உன் ஐடியா தான் என்ன? எதுக்கு மேடம் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்? நான் வேணா ரிசைன் பண்ணட்டுமா? ஐயோ, நோ 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 நோ. நீ ரிசைன் பண்ணா அது சரியா வராது. அப்ப நான் என்ன பண்ணணும் மேடம்? என்கிட்ட கேட்டா நீதான் ஏதாவது சொல்லணும். நீ ரிசைன் பண்ணாததால இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணவும் முடியாம, ஆபீஸ் ஜாபையும் சரியா செய்ய முடியாம, எந்த முடிவுமே எடுக்க முடியாம இருக்கேன். ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட் அனு. நீங்க சூர்யா சார் கிட்ட வேணா பேசி பாருங்க மேடம், அவரே ஐடியா சொல்லுவாரு. அவர் தான் பிஸியா இருக்காரு அனு. ஒரு நிமிஷம் மேடம். யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க அனு? சூர்யா சாருக்கு தான் மேடம். சூர்யா சாரை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அனு? அவர் தான் சொல்லிருக்காரு ஒரு வாரம் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. இல்ல மேடம்,
சூர்யா சார் தான் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தாரு. அவர்தான் என்ன தேவநந்தினிக்கு சீஃப் ஆக்குனாரு. அந்த அக்செப்டன்ஸ் லெட்டரை கூட நான் அவர் முன்னாடி வச்சுதான் சைனே பண்ணேன். இப்போ நான் ரிசைன் பண்றதா இல்ல ஜாப கண்டினியூ பண்றதான்னு சூர்யா சார் முடிவு பண்றதா மேம் நியாயம். ஓகே அனு, கோ அஹெட். சொல்லணும். சார், மீரா மேம் வந்திருக்காங்க. மீரா எதுக்கு இங்க வந்தா? சரி, மீரா கிட்ட போன கொடு. மேம், சார் பேசணுமா? ஹலோ. எங்க இருக்க மீரா? சார், நீங்க எங்க சார் இருக்கீங்க? நானா? அப்படியே திரும்பி ஸ்ட்ரைட்டா வா. புரியல சார். Do what I say, மீரா. எஸ் சார். செப்பல் போட்டுக்கோ. போட்டுட்டு இருக்கேன் சார். Take left. ஓகே சார். அப்படியே take right. அப்படியே ஸ்ட்ரைட்டா பாரு. சார், நீங்க ஏன் சார் இங்க இருக்கீங்க? என்னாச்சு சார்? எனக்கு என்னாச்சுங்கிறதுல நான் அப்புறமா சொல்றேன். நீ ஏன் மீரா இங்க வந்த? அனு ஆபீஸ்க்கும் வரல, வேலை ரிசைனும் பண்ணல, ஏகப்பட்ட ஜாப் ஸ்பெண்டிங். அப்புறம் எப்படி சார் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்றது? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் தான் நம்ம ஆபீஸ்லயே ஹை ப்ராஃபிட் தர டிபார்ட்மெண்ட். அது ஒழுங்கா ரன் ஆகலனா அதை பார்த்துட்டு எப்படி சார் என்னால சும்மா இருக்க முடியும்? அதுக்கு தான் அனு கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மீரா, நான் உன்கிட்ட சொன்னது அனுவோட வேலையும் நீயே பாருன்னு. நீ என்னடானா நான் சொன்னதையும் மீறி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு மீரா உனக்கு? அனுவை ரிசைன் பண்ண சொல்ல ஒரு விபியா உனக்கு அதிகாரம் இருக்குன்னாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் சீஃப ரிசைன் பண்ண சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ அப்ரூவல் வாங்கணுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா அனுவை நான் ரிசைன் பண்ணவே சொல்லல, வேலைக்கு வாந்தானே சொன்னேன். ஃபைன் மீரா, அனு வரும்போது அவளே வருவா. யூ மே கோ நவ். பட் சார், நீங்க ஏன் சார் இங்க இருக்கீங்க? A task, survival task. சர்வைவல் டாஸ்கா? புரியல சார் எனக்கு. உனக்கு இப்ப இவ்வளவு புரிஞ்சா போதும். You may go now. What is this, பங்கஜ்? சாருக்கு என்னாச்சு? அவரே இங்க இருக்காரு, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. சார் அணு வீட்டுக்கு ஏத்த மாப்பிள்ளன்னு இங்கே ஒரு வாரம் தங்கி ப்ரூவ் பண்ண போறாரா மேடம்? என்ன சொல்றீங்க பங்கஜ்? இங்கயா? நம்ம சாரா? எஸ் மீராஜி. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சுபு தொலைஞ்சு போயிட்டாரு, அனுக்கும் இவருக்கும் பிரச்சனை. இனிமே அனு சூர்யா சார் பக்கமே வரமாட்டா அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு வந்தா, இங்க சுப்பு சார் திரும்ப வந்துட்டாரு. இவரு என்னடானா அனுவா கல்யாணம் பண்ணிக்க இங்க வந்து இப்படி தங்கியிருக்காரு. மை காட்! பங்கஜ், நீங்க சாரோட ஃப்ரெண்டு தானே? இப்படி எல்லாம் பண்றது அசிங்கம். 4 பேருக்கு தெரிஞ்சா மானம் போயிடும்னு சார் கிட்ட சொல்லவே மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்றேன் மீராஜி. வெரி குட் பங்கஜ், நான் சொல்றது நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. சீக்கிரமா அவரை கூட்டிக்கிட்டு ஆபீஸ் வந்து சேருங்க. கண்டிப்பா வந்துடுறேன் ஜி. ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. நானும் அவர் கூட ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறேன். நீங்க என்னெல்லாம் அவர்கிட்ட சொல்ல சொன்னீங்களோ அதையெல்லாம் கரெக்டா சொல்லி இந்த டாஸ்க் முடிஞ்சதும் அவரை கண்டிப்பா ஆபீஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே மீராஜி? என்ன பங்கஜ், கிண்டல் பண்றீங்களா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சூர்யா சார் ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறாரு. அப்ப ஆபீஸ் அத பாத்துக்க தான் நீங்க இருக்கீங்களே. டேக் கேர். பங்கஜ், இது அனுவோட போன், கொடுத்துருங்க. என்னடா அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்.
ஆனா சுப்பங்களோட சேலஞ்ச் பண்ண மட்டும்தான் நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்களா? நாங்களாம் சேலஞ்ச் பண்ணா நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? அட இது என்னடா புதுசா இருக்கு? எங்க அக்கா சும்மா கட்டி தர முடியுமா சார்? என்னடா சொல்றீங்க? எங்க கூட கோலி விளையாடி ஜெயிச்சாதான் நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ண முடியும். நாங்க முடிவு பண்ணாதான். டேய், இன்னும் வேற ஏதாவது பசங்க இருந்தா கூட்டிட்டு வாங்கடா. ஆளுக்கு ஒரு சேலஞ்சு சொன்னீங்கன்னா மொத்தமா ஜெயிச்சுட்டு அவர் அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க சும்மா இருங்க ஆண்டி, நானும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறோம். நீங்க சொல்லி தராதீங்க. சொல்லுங்கடா உங்க சேலஞ்ச் என்ன? நீங்க எங்க கூட கோலி விளையாடுங்க, ஜெயிச்சு காமிங்க. அப்போ ஒத்துக்கிறோம். நீங்க தான் எங்க அணு அக்காவுக்கு ஏத்த மாப்பிள்ளை. கண்டிப்பா ஒத்துப்பீங்கல்ல? வார்த்தை மாற மாட்டீங்களே? முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க சார், அப்புறம் காயின் போடுறோம். நான் ரெடிடா. வாங்கடா வாங்க, அதையும் பார்த்துடலாம். என்னடா பண்ணணும்? தாங்க சார், இப்படி எடுத்து அப்படி போடணும். போட்ட ஒன்னையும் நான் சொல்ற காயின் அடிச்சா நீ வின்னு. Hey, yes! Yes, yes, yes. ஏய், உங்களால தான்டா. டேய், என்னடா அவகிட்ட கேக்குற? என்கிட்ட பேசு. நீ என்கிட்ட தானே சேலஞ்ச் பண்ண? நாங்கன்னா வீட்டுக்கு குத்துட்டேன் சார். டேய், அடி வாங்க போறீங்க. தோத்துட்டோம்னா தோத்துட்டோன்னு ஒத்துக்கங்கடா. ஆமா சார், நாங்க தோத்துட்டோம். இப்ப நான் உங்க அக்காவை கட்டிக்கலாம்ல? நீ குறுக்க வர மாட்டியே. நீங்க கல்யாணம் பண்ணிக்க சார். டேய் சூப்பர் மாப்பிளடா. எவ்வளவு பெரிய ஆள் சார் நீங்க. இங்க வந்து கோலி குண்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பசங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க, நீங்களும் அவங்களுக்கு சரிசமமா விளையாடிட்டு இருக்கீங்களே சார். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும். தினமும் ஒரே மாதிரி வாழ்றதுல என்ன த்ரில் இருக்கு சொல்லுங்க? இதுதான் என் மனசு விரும்புற லைஃப் ஸ்டைல். என்னமோ சார், நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. கோலி விளையாடுறாதான் கோலி, அதுவும் சின்ன பசங்களோட. கோலி விளையாட்டா நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துருவேனா? எல்லாம் சும்மா ஒரு ஷோக்கு பண்றது தான். கோலி விளையாடி தான் வாழ்க்கையில சாதிக்க போறாரு இவரு. அதெல்லாம் இல்லாமலே அவர் வாழ்க்கையில எப்பவோ சாதிச்சிட்டார் சுப்பு. நீதான் அவரை புரிஞ்சுக்கல. நீ சொல்ற சாதனை வேற, நான் சொல்ற சாதனை வேற. அவர் சாதனை பண்றாரோ இல்லையோ, ஆனா நீ ரொம்ப பிடிவாதம் பண்ற. நான் எந்த பிடிவாதமும் பிடிக்கல. நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். அப்போ ஏன் நீ இப்படி புலம்புற? சின்ன பசங்களோட கோலி விளையாடிட்டு இருக்காரு அவரு. இப்ப அதுக்கு என்ன சுப்பு? எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பசங்க வயசு என்ன, இவர் வயசு என்ன? தேவையா இதெல்லாம்? ஏன் ஒரு நாள் அதே பசங்களோட போய் நீ போய் விளையாண்டு பாரு கோலி குண்டு, அப்ப தெரியும் அந்த கஷ்டம். எனக்கு என்ன தலையெழுத்தா அந்த சின்ன பசங்களோட போய் கோலி விளையாடுறதுக்கு? அதெல்லாம் ஆடிட்டு தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துருக்கிறேன் நானு. அந்த இடத்துக்கு போறது ஈஸி, நம்ம இடத்துக்கு வர்றது கஷ்டம்னு சொன்ன அவரு ஈஸியா வந்துட்டார் போல, அதான் புலம்புறியோ? அதத்தான் சொல்றேன், கோலி விளையாடுறதுலாம் ஒரு சாதனை இல்லன்னு. இப்ப புரிஞ்சுதா? சும்மா அவர் ஏதோ நம்மளோட மிங்கிள் ஆயிட்டேன்னு காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்க தானே போறேன். 1 hour ஆடினா போதுமா? எவ்வளவு நாள் இங்க தாங்குறாருன்னு நான் பாக்குறேன். நேத்தும் இப்படிதான் சொன்ன, 1 மணி நேரம் கூட இருக்க முடியாதுன்னு. ஒரு நாளே இப்ப முடிய போகுது. என்ன போதும். பங்கஜ், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எங்கடா போய் குளிக்க போற? அணு வீட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கதான். பின்ன என்னடா, அணு வீட்டுல எல்லாரும் எங்க குளிப்பாங்களோ
அங்கதான் நானும் குளிக்க போறேன். உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏண்டா அவங்க வீட்டுல நிக்க கூட இடம் இல்ல, அங்க போய் எப்படா குளிப்ப நீ? ஏய், நீ ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப சுப்பு சார் கரெக்டா தான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு. பங்கஜ், நீ சொன்ன அந்த வீட்டுல 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? அதுக்காக நீயும் அந்த மாதிரி கஷ்டப்படணும் உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ பேசுறது ரொம்ப தப்பு பங்கஜ். அவங்க 3 பேரால அந்த வீட்டுல வாழ முடியும்னா என்னாலையும் முடியும். அப்பதான் சுப்பு சார் என்னை ஏத்துக்குவாரு. அப்ப இந்த சேலஞ்சில நான் ஜெயிக்கிறது நிஜமாவே ரொம்ப முக்கியம் தானே? இனிமே இது ஒரு கேம் மாதிரி. என்னோட வாழ்க்கை இது. தேங்க்ஸ் பங்கஜ். ஹலோ, எங்க போறீங்க? இது பாத்ரூம் தானே? அது பாத்ரூம் தான். நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறேன். குளிக்க போறேன். பரவாயில்லையே, இந்த பாத்ரூம்ல குளிக்கலாம்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிறது தெரியலையா சார் உங்களுக்கு? சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா வேணாமா? அப்ப போய் தண்ணி புடிச்சிட்டு வந்து அப்புறமா குடிங்க. குளிச்சுட்டு போய் எடுத்துட்டு வரேனே. முதல்ல போய் புடிச்சிட்டு வந்துருங்க. அப்புறம் வெளியே போகும்போது தண்ணி வருமோ வராதோ எனக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், தண்ணி புடிச்சிட்டு வந்து அப்புறமா குடிங்க. சுப்பு, நம்ம எல்லாருக்கும் நான் தானே தண்ணி எடுத்துட்டு வரேன். அவரு ஒருத்தருக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேனா? கரெக்ட். ஆனா நீ எடுத்துட்டு வரலனா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன்ல. அது இவரால முடியுமான்னு எனக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சுக்கதான் இது. ஹலோ சார், முதல்ல குடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அவசர அவசரமா துண்டு எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இங்க குடம் எங்க இருக்குன்னு தெரியாதா? குட் क्वेश्चन. குடத்தை நானே எடுத்துக்கிறேன். தண்ணியோட தூக்கிட்டு வந்தா இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஒரு கல்லுல 2 மாங்காய். இங்க இந்த எக்ஸசைஸ டெய்லி பண்ணணும். தண்ணி எடுக்கலனாலும் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன் சார். நீ ரொம்ப ஓவரா பண்ற சுப்பு. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். நீ உன் சமையல் வேலையை சரியா பண்ணு போ. சூர்யா சார் தண்ணி அடிக்க போறாருன்னா காலனிக்காரங்களே ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்புறம் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். அனு, சுப்பு இப்ப எங்க போகுதுன்னு தெரியுமா? சூர்யா சார் எப்படி தண்ணி பிடிக்கிறாருன்னு பாக்குறதுக்காக போயிருக்கு. ஓ, பாவமா சூர்யா சார். ஆனா சூர்யா சார் முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே தெரியலையேடி. அதாம சூர்யா சார் மனசுக்குள்ள கடலை கொந்தளிச்சாலும் வெளியே ஒண்ணுமே காமிச்சுக்க மாட்டாரு. சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளும் போய் பாப்போம். இருப்பா, யாரு நீ? யூ ஆஸ்க் மீ? ஆமாப்பா, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆளு பார்க்க புதுசா இருக்க. சிவான, என்ன ஆள் தெரியலையா? நம்ம தர்ஷன், எங்க அண்ணன் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். தர்ஷனா? ஆள் என்ன இப்படி ஆயிட்டான்? என்ன நல்லா தானே இருக்கான்? நல்லா தான் இருக்கான், இருக்கட்டும். ஆனா காதுல எதையோ மாட்டிக்கிட்டு ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம்ல? காலையில கட்டில போட்டுக்கிட்டு எனக்கும் பொண்ணு வேணும்னு ஒரு அங்கிள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் விட்டுருவீங்க, என்ன வந்து கேளுங்க. வந்துட்டாரே. ஹாய் அங்கிள். டேய் சும்மாரா. என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு அங்கிள், ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அங்கிள், தண்ணி பிடிக்கலான்னு வந்தீங்களா? இல்ல, ஒரு குடம் பால் புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். வெரி ஃபன்னி அங்கிள், ரொம்ப காமெடியா பேசுறீங்க. ஐ லைக் யூ. டேய், அவர் உனக்கு அங்கிளா? நீ அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்க. அவர் ஆள் எப்படி இருக்காரு பாத்தியா? No dude, I am just 25 only.
வெரி யங். ஐ ஆம் யூத். இவரும் எங்குதான், நீ ரொம்ப பேசாத. அப்படியா? எங்க அவரை தண்ணி அடிக்க சொல்லுங்க பாப்போம். அவர் அடிக்க தான் போறாரு, நீ அதை பார்க்க தான் போற. நோ 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 நோ. அவருக்கு மட்டும் ஒரு குடம் அடிக்கிறதால என்ன யூஸ்? இங்க இருக்க எல்லாத்துக்கும் அடிச்சுக்க சொல்லுங்க. அப்போ ஒத்துக்கிற அவர் யூத்துன்னு. ஏன் நீ எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்துருவியா? மை காட், எல்லாருக்குமா? என்னால ஒரு குடம் கூட அடிக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கமே கிடையாது. ஐ ஹேட் திஸ் டஃப் ஜாப். ஒரு கடம் கூட அடிக்க முடியாதுன்ற, அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாய் உனக்கு? முதல்ல கிளம்புடா. சார் நீங்க வாங்க சார், நான் அடிச்சு தரேன். நோ நோ, நானே பாத்துக்கிறேன். சார் நீங்க முதல்ல வாங்க சார், வந்து அடிச்சுட்டு போங்க. இல்ல நான் வரிசையிலேயே வந்து பிடிச்சு. பரவாயில்ல வாங்க சார், வந்து அடிச்சுக்கோங்க. சார் சார் அது என் கூட சார். இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் நானே அடிச்சு கொடுக்குறேன். சார் உங்களுக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? விடுங்க சார், நான் அடிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. தண்ணி அடிச்சு கொடுக்கறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா?